ஹாய், ஒரே கேக் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஹஸ்பண்ட் பர்த்டேன்றதுனால சரி நம்ம கையால் வீட்டில் கேக் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு நானே செய்ய ஆரம்பித்தது தான். வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். நானும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், ஏன்னா எனக்கு சூப்பராக வந்திருந்தது கேக்கு. எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரே பிஸ்கட் இல்லை பர்பன் பிஸ்கெட் ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் ஓகே. க்ரீம் தனியாக எடுத்து வச்சுட்டு பால் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஈனோ ஒரு பாக்கெட் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கேக் எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் மைதா சேர்த்து நல்லா கோட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் தீயாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம கலந்து வச்சுருந்த மாவை இப்போ அந்த டின்னில் ஊற்றி நல்லா 2 டைம் தட்டி எடுத்துக்கலாம். பபுளாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சிரும். ஒரு கடாயில் 10 நிமிஷம் உப்பு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே ஒரு தட்டு போட்டு இந்த கேக் டின்னை எடுத்து அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு குண்டா போட்டு கவுத்தி வச்சிடலாம். அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட இந்தமாரி ப்ராசஸ் பண்ணலாம். இட்லி பாத்திரத்துலேயும் சேம் இதேமாரி தான். கல் உப்போ இல்லை தண்ணியோ அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இந்தமாரி கேக்கை வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். 45 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். அப்படி இல்லைனா ஒரு 10 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். குத்தி பார்த்தா அந்தமாரி ஒட்டாத அளவுக்கு வரணும். எடுத்து நம்ம கவுத்து ஆறுனதுக்கப்புறமா கமுத்து போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சைடில் டைரி மில்க் பண்ணி வச்சுருந்தேன். அதை மேலே க்ரீம் கோட்டிங் பண்ணிவிட்டு டைரி மில்க் ஓரியோலாம் இருந்தது வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்தால் சூப்பரான பர்த்டே கேக் வீட்டிலே தயாராகிடும். இது ஒரு டைம் வீட்டில் எனக்காக செஞ்சு பாருங்கள். உண்மையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நம்ம ஈஸியாகவும் வீட்டிலே செஞ்சிடலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.